மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அரசு பேருந்துகள் மோதி 8 பேர் பலியான நிலையில் அங்கு மீட்பு பணியில் 8 ஆம்புலன்ஸுகள் ஈடுபட்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சமத்துவபுரத்தில் 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட காரணத்தினாலே 8 பேர் தற்போது பலியாகி இருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களோடு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காரைக்குடியிலிருந்து திண்டுக்கல் நோக்கி சென்ற அரசு பேருந்தும், திருப்பூரிலிருந்து காரைக்குடி நோக்கி சென்ற அரசு பேருந்தும் திருப்பத்தூர் அருகில் சமத்துவபுரம் அருகிலே நேருக்கு நேர் மோதியதிலே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் உடல் நசுங்கி 8 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் 8 ஆம்புலன்ஸ்கள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 58 பேருக்கு இந்த இடத்திலே உடனடியாக சிகிச்சை தேவைப்படுகிறது. அதன் காரணமாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு அவர்களை உடனே ஏற்றி அழைத்து செல்வதற்கு ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு சிவகங்கை மாவட்டத்தில் இருந்த ஆம்புலன்ஸ்களும் அதே போல அருகிலே இருந்த சில ஆம்புலன்ஸ்களும் தற்போது வரவழைக்கப்பட்டிருக்கிறது. 8 ஆம்புலன்ஸ்கள் மூலமாக அவர்கள் உடனடியாக வெவ்வேறு மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கின்றது. 40க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களோடு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக சம்பவ இடத்தில் தொடர்ந்து காவல்துறையினர் வந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபடுகின்றார்கள். குறிப்பாக அக்கம் பக்கம் கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் 50க்கும் மேற்பட்டோர் இந்த மீட்பு பணிகளிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த 2 பேருந்துகளும் நம் திரையிலே பார்க்கின்றோம். நேருக்கு நேராக மோதி அவை கண்ணாடி, சீட்டு உட்படையெல்லாம் சிதறி போய் கிடைக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த நசுங்கி போய் கிடைக்கக்கூடிய பேருந்துகளுக்கு இடையிலே சிக்கி இருப்பவர்களை ஒவ்வொருவரையாக மீட்டு வெளியே கொண்டு வரக்கூடிய பணியை அக்கம் பக்கம் கிராமத்தில் இருப்பவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டத்திலே இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இது எப்படி இந்த விபத்து ஏற்பட்டது என்பது குறித்தும் விசாரணை ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சம்பவம் நடைபெற்ற இடம் ஒரு வளைவான பகுதி என்று சொல்கிறார்கள். அங்கு அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் தொடர்ந்து அதன் காரணமாக அந்த வளைவிலே இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து வழக்குக்கான காரணம் ஒருபுறம், மற்றொரு புறம் விபத்திலே சிக்கி படுகாயங்களோடு உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கக்கூடிய பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.